திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 789, அதிகாரம் நட்பு. கிரேக்க நாட்டின் ஏதென்ஸ் நகரில் பிதியாஸ், டாமன் என்ற 2 இணைபிரியா நண்பர்கள் இருந்தனர். ஒரு முறை அவர்கள் சரிக்யூஸ் நகருக்கு வேலை தேடிச் சென்றனர். அந்நகரை டயோனிசிஸ் என்ற கொடுங்கோலன் ஆட்சி நடத்தி வந்தான். பிதியாஸ் ஒரு உளவாளி என்றெண்ணி அவனை சிறைப்பிடித்து மரண தண்டனை விதித்தான். இதை கேட்ட அவனது ஆருயிர் தோழன் டாமன் மனம் விரும்பினான். ஆனால் பிதியாஸ் மரணத்திற்கு அஞ்சவில்லை. மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கு முன்னர் மரண தருவாயில் இருக்கும் தனது தாயாரை தரிசித்துவிட்டு கட்டாயம் திரும்பி வந்து விடுகிறேன், அனுமதி கொடுங்கள் என்று கெஞ்சி கேட்டான். டயோனிசிஸ் அதை நம்பவில்லை, அனுமதியை மறுத்தான். அப்போது அங்கே டாமன் வந்து, மன்னா, பிதியாஸ் என்னுடைய நெருங்கிய நண்பன், அவனுக்கு நான் உத்தரவாதம் தருகிறேன், அவன் சொன்ன நாட்களுக்குள் திரும்பி வராவிட்டால் அவனுக்கு பதிலாக நான் மரண தண்டனையை ஏற்கிறேன் என்றான். மன்னரும் பிதியாஸை அனுப்பிவிட்டு டாமனை பிடித்து சிறையில் அடைத்தான். தாயாரை பார்க்க சென்ற பிதியாஸ் திரும்பி வர காலதாமதமானது. ஆனால் டாமன் சிறிதும் கலங்கவில்லை. தண்டனை நிறைவேற்றுவதற்குள் பிதியாஸ் கண்டிப்பாக வருவான் என்று உறுதியாக இருந்தான். கெடு முடிந்ததும் டாமனை மரண தண்டனை நிறைவேற்றும் மேடைக்கு அழைத்துச் சென்றனர். அப்போது பிதியாஸ் மூச்சிறைக்க ஓடி வந்து அங்கு சேர்ந்தான். மன்னா, என்னை மன்னியுங்கள். என் அருமை நண்பன் டாமனுக்கு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கி விட்டேன். நான் வரும் வழியில் புயல் மழை காரணமாக கப்பல் திசை மாறியதால் தாமதமாகிவிட்டது. டாமனை விடுவியுங்கள், நான் உங்கள் கட்டளைப்படி மரண தண்டனையை ஏற்கிறேன் என்றான். இதை கேட்டதும் குறுங்கோல் மன்னனின் கண்களில் கண்ணீர் பெருகியது. அரிய நட்பின் அழியாத சின்னம் பிதியாஸ் டாமன் நட்புறவு என்பதை அறிந்த கொடுங்கோல் மன்னன் அவர்கள் இருவரையும் விடுதலை செய்தான். நீங்கள் இருவரும் என்னுடனும் நட்பு பாராட்டுங்கள் என்று இறைஞ்சினான். எக்காலத்தும் மனவேறுபாடு கொள்ளாமல் தன்னால் இயலும் வழிகளெல்லாம் துணை நின்று நண்பனை தாங்குவதுதான் நட்பின் சிறந்த நிலை என்பதை நட்பிற்கு வீற்றிருக்க யாதனின் கொட்பின்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். மனவேறுபாடு இல்லாதிருத்தல் நட்பு, மனதோடு ஒன்றியிருத்தல் நட்பின் அழகு.